இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன். இந்த ரமதான் வரும் பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீசுகள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதலாக அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நான் அறிவித்தேன், நீங்களும் அறிவியுங்கள். யார் சொன்ன ஹதீஸ்? ரவாஹு ஃபேஸ்புக். இப்படிதான் எழுதணும். இனிமே அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டதென்றால், அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கெல்லாம்? இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள். அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்வார்கள். எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எம்மிடத்தில் இருக்கிறது தெரியுமா? ரமதானுடைய முதல் 10 எதற்காக? அல்லாஹ்வுடைய அருளுக்காக. இரண்டாவது 10 எதற்காக? பாவ மன்னிப்பிற்காக. மூன்றாவது 10 நரக விடுதலைக்காக. யார் சொன்னது? இது மௌது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். இது இப்படி பல ஹதீசுகள். ரமதான் என்று சொல்லாதீர்கள், ஷஹ்ரு ரமதான் என்று சொல்லுங்க. தஈஃபான ஹதீஸ். அது பலகீனத்திலும் பலகீனமான ஹதீஸ். இப்படி இல்முடைய குறைபாடு இடத்திலே இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு இடத்திலே பரப்பப்படுகிறது. ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவர்களிடத்தில் முதலில் சென்று இது சஹீஹா தஈஃபா, இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை தரட்டும். அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.